இன்றைக்கி முக்கியமான டேயில் என்ன காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபால்கனை கொண்டு போய் விட போகிறோம். ஸோ எனக்கு மனசே கேட்கலைங்க. ஸோ நான் ஃபால்கனோடு சேர்ந்து எடுக்கிற கடைசி மோட்டோ விலாக் வீடியோ இதுதான். ஃபால்கா, இன்றைக்கி உன்னை கொண்டு போய் கொடுக்க போகிறேன். ஆனால் இன்றைக்கி டே வந்து நான் உன்னை கொடுக்க போகிற டேக்கு முன்னாடி உன்னை யாராவது பிரபலமாக பயங்கரமாக உன்னை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா போட்டுறவும் வரல, தூட்டுறவும் வரலையாடா. என்னடா காரணம்? இங்கே பாருங்கள், வண்டியோட டெம்பரேச்சர் வந்து எங்கே போய் நிற்கிது இந்த டிராஃபிக்கில். அந்த காலேஜ் ஈவெண்ட்டில் எல்லாருமே த்ராட்டில் ஓப்பன் பண்ணி நம்மக்கிட்ட காட்டுறாங்களா, எல்லோரும் காட்டுறாங்க, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு காட்டுறாங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. கேட்குறவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயம், பிரதர் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் பிரதர். அப்படி நான் த்ராட்டிலே கொடுத்தா கூட ஒன்றுமே கேட்காது பிரதர். புசு புசுன்னு காற்று போகிறது மட்டும்தான் கேட்கும் பிரதர். சாரிடா ஃபால்கா, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணேன். பட் இருந்தால் என்னோடய ஹெல்த் இஷ்யூ சுச்சுவேஷனால் என்னால் கஷ்டமாயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி அவன் போக வேண்டிய நாள். ஸோ அழுகாட்சி கதையை பெருசாக பேச வேண்டாம், ஓகே. ஸோ இதோட போதும் இந்த அழுகாட்சி கதை. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ சூப்பராக என்ஜாய்ஃபுல்லாக போகிறோம். ஏன்னா போகும்போது அழுதுகிட்டே ஃபால்கனை கொண்டு போய்க்கூடாது. செம்மையாக ஷார்ப்பாக சூப்பராக பிரிஸ்காக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கொண்டு போய் விடுவோம். வாங்க போக ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு வழியாக நம்ம ஃபால்கனை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபால்கனோட ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ஃபால்கனை எடுத்துகிட்டு அப்படியே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு மோட்டோ விலாக் பண்ண போகிறோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் வீடியோ வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு மக்களுக்கு அப்படின்றத, அதாவது எந்த அளவுக்கு பைக் லவர்ஸ்க்கு பைக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்குற மாதிரி ஒரு இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு சின்ன வண்டியை வச்சு ஒன்று பார்த்துக்கலாம். அதனால் ஒரு குட்டி பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் வீடியோ ப்ளஸ் ரெண்டாவது இந்த ஃபால்கனோட இந்த மிரரும் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த மிரர் உடஞ்சிருந்ததுன்னு சொல்லிவிட்டு அதோட கதையும் வந்து நான் உங்களுக்கு என்ன ஏதுன்றதை அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ சேம் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து ஹெல்த் இஷ்யூஸ் காரணத்துக்காக இன்றைக்கி வண்டியை நான் கொடுக்க போகிறேன். ஸோ அது என்ன ஏதுன்ற வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன், என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி நம்ம ஃபால்கனோட சென்ட் ஆஃப் வீடியோ. ஸோ நம்ம ஃபால்கன் நம்ம கையை விட்டு போகிறான். எனக்கே மனசை கேட்கலைங்க, ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஃபால்கனோட செல்லக்குட்டி எடுத்துகிட்டு சாரிடா அப்படி நம்ம போக ஆரம்பிக்கலாங்க. சாரிடா ஃபால்கா, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணேன். பட் இருந்தால் என்னோடய ஹெல்த் இஷ்யூ சுச்சுவேஷனால் என்னால் கஷ்டமாயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி அவன் போக வேண்டிய நாள். கொண்டு போய் என்ன ஏதுன்றலாம் போக நான் மோட்டோ விலாகில் உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணுறேங்க. வாங்க போக ஆரம்பிக்கலாம். எஸ், நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான டேங்க எனக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் கூட சேர்ந்து அழகான ஒரு ஸ்வீட்டான ஒரு பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ ஒரு குட்டியாக ஒன்று பண்ணணும். அதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை ஒரு என்ஜாய் பண்ணிட்டே போவோம். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் வீடியோ ப்ளஸ் ரொம்ப முக்கியமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபால்கன் வந்து எதிர்பாராத விதமாக நம்ம கையை விட்டு போகிறோம். ஸோ என்னடா ஏன் வண்டியை கொடுக்க போகிற, எதனா ப்ராப்ளமா, என்ன விஷயம், எதனா ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக, எதாவது கஷ்டமா, ஏன் வண்டியை கொடுக்குற அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைப்பீங்க. ஸோ ஆமாங்க, லாஸ்ட்டாக கொஞ்ச நாள் நான் வீடியோ போடாமல் இருந்திருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ போடாமல் இருக்கும்போதே எதனால் அவன் போடலை, வண்டிலாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரைடிங் கேஸ் கூட நான் அங்கே பெங்களூருக்கு போய் நான் பர்ச்சேஸ் பண்ணதை எல்லாத்தையுமே காமிச்சேன். பட் அந்த ரைடிங் கேஸ் வீடியோ கூட நான் உங்களுக்கு இன்னும் நான் போடலை. ஸோ அந்த ரைடிங் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். பட் இருந்தாலும் அது ப்ரிகாஷன் உங்களுக்கும் தெரியும் என்ன மாதிரி ரைடிங் கேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி முக்கியமான டேயில் என்ன காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபால்கனை கொண்டு போய் விட போகிறோம். ஸோ எனக்கு மனசே கேட்கலைங்க. ஸோ நான் ஃபால்கனோடு சேர்ந்து எடுக்கிற கடைசி மோட்டோ விலாக் வீடியோ இதுதான். ஐ மிஸ் யூடா ஃபால்கா. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கும் தோணும் என்ன ரீசன் என்ன ஏதுன்னு. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் விஷயமாக தான் நான் வந்து வண்டியை கொடுக்க போகிறேன். அந்த பிரச்சனையால் பார்த்திங்கன்னா என்னால் கொஞ்சம் நாளைக்கு வந்து வண்டி ஓட்ட முடியாது, சில ரெக்கவரி ஆகிற வரைக்கும்.
டாக்டர்ஸ் கொஞ்சம் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து வண்டி ஓட்டலாம், பட் இருந்தாலும் என்னால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வண்டியை வந்து லாங்காலாம் ஓட்ட முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்திருக்கு. ஸோ வண்டியை இவ்வளோ நல்ல வண்டியை வந்து நான் வீட்டில் நிற்க வச்சு நான் கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னா அந்த வண்டி வேஸ்ட்டாக தாங்க போகும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக என்னால் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போக முடியல. ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சரி வண்டியை நிற்க வச்சு வேஸ்ட் ஆகிறதுக்கு ஸோ மெக்கானிக்கான கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த வண்டி வேறு யாருக்கிட்டையாவது கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் கொடுக்குறேன். நம்ம ஆஸ் சூன் அஸ் நம்ம பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிவிடுவோம், நம்ம உடம்பை சரி பண்ணிவிடுவோம், எல்லாமே சூப்பராகி நார்மலாக ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வண்டி ஓட்டலாங்க, சரிங்களா? ஏன்னா என்ன தான் நான் காரில் விலாக் எடுத்து நான் போட்டாலும் எனக்கு வந்து அந்த மோட்டோ விலாகில் இருக்கிற ஒரு ஃபீல், அந்த பைக்கை ரசித்து என்ஜாய் பண்ணி மோட்டோ விலாகில் இருக்கிற ஃபீல் வந்து கிடைக்காது. ஸோ அதுதான் பண்ணலான்ட்டு தான் இருந்தேன். பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் வண்டியை கொடுக்கக்கூடாது, ஹோல்டு பண்ணிக்கலாம், சும்மாவாது அப்பப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ரீசன் என்னால் என் ஹெல்த் இஷ்யூஸ் தான் பிரச்சனை. ஸோ அதனால் கொடுக்க வேண்டிய கட்டாயம். ஸோ எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஸோ சேம் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நம்ம வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணாமல் அங்கே கொடுக்கும்போது வேறு யாருக்காவது ஒரு சந்தோஷமாக யூஸ் ஆகும். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபால்கன் வேறு யார்கிட்டையாவது இருந்து சந்தோஷமாக அவங்க கூட வலம் வருவான். ஸோ எனிவே இது வரைக்கும் நான் ஃபால்கன் ரைடர் வீடியோவில் போட்டிருந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னென்னே தெரியலங்க, ஃபஸ்ட்டு ஃபால்கனை எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா சில பிரச்சனையால் நான் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இந்த ஃபால்கன் வந்து சூப்பராக இருக்கான், இவனுக்கு எந்த குறையும் இல்லை, பட் இருந்தாலும் இவனையும் நான் கொடுக்க வேண்டிய நிலைமைகள் ஆகிடுச்சு. ஸோ அழுகாட்சி கதையை பெருசாக பேச வேண்டாம், ஓகே? ஸோ இதோட போதும் இந்த அழுகாட்சி கதை. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ சூப்பராக என்ஜாய்ஃபுல்லாக போகிறோம். ஏன்னா போகும்போது அழுதுகிட்டே ஃபால்கனை கொண்டு போய்க்கூடாது, செம்மையாக ஷார்ப்பாக சூப்பராக பிரிஸ்காக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கொண்டு போய் விடுவோம். வாங்க போக ஆரம்பிக்கலாம். வாடா ஃபால்கா, ஐ மிஸ் யூ. பட் என்னால் முடிஞ்சால் திரும்பி நான் உன்னை மீட்டி எடுப்பேன்டா. நீ யார்கிட்ட போனாலும் சரி, நான் உன்னை மீட்டி திரும்பி எடுப்பேன். பார்க்கலாம் கடவுள் எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்ட்டு. பாருங்களேன், ஓஎம்ஆர் இந்த மெட்ரோ போட்டுருக்கனால வந்து டிராஃபிக் வந்து அப்படியே ஸ்லோவாக அப்படியே ஆமை இழைகிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் இது இங்கே மட்டும் இல்லைங்க, ஓவரால் நம்ம வந்து மத்திய கைலாஷ் போகிற வரைக்கும் இந்த மெட்ரோவோட ஒர்க் நடந்துகிட்ருக்கனால இப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஆஸ் சூன் அஸ் சீக்கிரமாக ஓஎம்ஆரில் இந்த மெட்ரோ வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கான எவ்வளோ சீக்கிரமாக வண்டியை கொடுப்பாருன்றது எனக்கு தெரியல, வேறு யாருக்காது. கொடுத்ததுக்கப்புறம் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் முடிஞ்சதுக்கோ உடம்பு சரி பண்ணதுக்கப்புறம் ஓகேனா நம்ம திரும்பி இதே வண்டி நம்ம திரும்பி எடுப்போம். பட் அந்த பர்சன் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா, இல்லை கொடுக்கல அப்படின்னா வேறு வழி கிடையாது, நம்ம புது ஃபால்கனை தான் எடுத்தாகணும். மேபி அந்த டைமில் எதனா ஒரு ஆப்ஷன் கிடச்சிதுன்னா அடுத்த ஃபால்கன் எடுக்கும்போது நம்ம ஜென் 3 கூட எடுக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன் என் ஃபால்கனை. ஏன்னா எனக்கு ஜென் 3 விட ஜென் 2 ரொம்ப பிடிக்கும். எதிலையா ஓகே. ஆனால் ஒரு 500 போட்டிருக்கேண்ணா. நார்மல் நார்மல் நார்மல். எஸ், பெட்ரோல் போட்டாச்சுங்க, அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். எஸ்பெஷலி சொல்லப்போனால் எனக்கே ஒரு சின்ன ஒரு டவுட் ஓடுது.
நம்ம வண்டியில் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் இல்லாதனால அமைதி ஊர்வலமாக போகிறதுனால மோஸ்ட்லி அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஏதோ சைலண்ட்டாக ஒரு வண்டி போகிற மாதிரி தெரியுதே தவிர வேறு எதுவும் ஆப்ஷன் தெரியல. அதுதான் உண்மை. வர்ண பகவானே மழை வந்துடக்கூடாது இன்னைக்கு. அந்த பிரதர் பாருங்களேன், ஆக்சிலேட்டர் மாதிரி கேட்டுக்கிட்டு போகிறாரு வேக வேகமாக. எங்கெங்க ஆக்சிலேட்டர் நான் முறிக்காட்டுறது, ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயத்தில் தாங்க லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா காலேஜ் ஈவெண்ட் ஒன்று போயிருந்தாங்க. அந்த காலேஜ் ஈவெண்ட் வந்து நம்ம டீம் கூட சேர்ந்து போயிருந்தேன். அந்த காலேஜ் ஈவெண்ட்டில் எல்லாருமே த்ராடலுக்கு ஓப்பன் பண்ணி நம்மக்கிட்ட காட்டுறாங்களா, எல்லோரும் காட்டுறாங்க, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு காட்டுறாங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. கேட்குறவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயம், பிரதர் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் பிரதர். அப்படி நான் த்ராடிலே கொடுத்தா கூட ஒன்றுமே கேட்காது பிரதர். புசு புசுன்னு காற்று போகிறது மட்டும்தான் கேட்கும் பிரதர். ஸோ அதனால் அது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி சில சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் தாங்க நம்மளுக்கு வந்துட்டு அச்சோ ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் இருந்தால் சூப்பராக இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு தோணும். கிட்டத்தட்ட நம்ம ஃபால்கனை வச்சுட்டு இந்த ஓஎம்ஆரில் ஏகப்பட்ட தடவை புஸ்ஸுன்னு வள வந்திருப்பேன். பட் இருந்தாலும் சில ஏரியாவை க்ராஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற அந்த ஒரு ஃபீல் சந்தோஷத்தையும், அதே இடத்த க்ராஸ் பண்ணும்போது நம்ம கிட்டேருந்து ஒரு விஷயம் போகுதுன்ற ஒரு ஃபீல் வலியும் பயங்கரமாக இருக்குங்க. எல்லாருக்கும் அந்த லவ் பெயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பைக் லவர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி நம்ம கூட ஒரு பெஸ்ட்டான ஒரு பார்ட்னர் மாதிரி கூட இருந்துட்டு நம்ம கையை விட்டு போகும்போது இருக்கிற அந்த வலி பாருங்கள். அந்த லவ் பெயின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கும் சொல்லுவாங்க இருக்கிறதுலே தாங்க முடியாத வலி அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பைக் லவ் பண்ணுற அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சேம் கான்செப்ட்ங்க. ஸோ ஒரு ஏதோ என் கையை விட்டு என் கூடயே இருந்த ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து என் கையை விட்டு போகுது, இனிமேல் என் கையில் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சென்டிமெண்டலான ஒரு ஃபீல். அதோட கஷ்டம் ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. கொடுக்க போகும்போது எந்த அளவுக்கு தைரியமாக கொடுக்க போகிறேன்னு தெரியல எனக்கே இந்த மாதிரி கொடுமை திடீர்னு இப்படிலாம் வந்து இப்படிலாம் நடக்கணும் அப்படின்றது புரியல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நடந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களும் அந்த சில விஷயங்களை வந்து பிரியும் போது இருக்கிற வழி கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு பப்ளிக் ரியாக்ஷன். நம்ம வண்டிக்கு பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தம்பி வந்து சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாரு, இது அயபுசாப்பா அப்படின்ட்டு. ஸோ அவர் பாருங்களேன், பார்க்குறாரு பாருங்க, என் தம்பி கண்டுபிடிச்சிட்டு பார்த்துட்டே வந்துட்டு இருந்தார். அவங்க அம்மா திரும்ப விட மாட்டாங்க. வண்டி டெம்பரேச்சர் வேறு ஹை ஆகிட்டே இருக்குங்க, டிராஃபிக் பயங்கரமாக இருக்கனால. ஸோ இவ்வளோ டிராஃபிக் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. காட், ஏன் இப்படி இழைஞ்சி போகுது? இங்கே பாருங்கள், வண்டியோட டெம்பரேச்சர் வந்து எங்கே போய் நிற்கிது இந்த டிராஃபிக்கில். ஓ மை காட், முள்ளு ஏறி ரெட்டுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெட் அடிச்சிடும். ஸோ அங்கே பாருங்கள், ஆர்மி ஆஃபீஸர்லாம் வண்டியில் போயிட்டுருக்குறாங்க. ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்காங்க. பாருங்கள், நம்ம சிலர்லாம் வந்து வியந்து அப்படியே பயங்கரம் பார்க்குறாங்க. சிலர் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு போகிறாங்க. பாவங்க, நைட் ஃபுல்லாக அவங்களோட ஒர்க் ஷெடியூல் பாவம். அவங்களாம் உழைக்கிறதுனால, அவங்களாம் அந்த ஆர்மி பார்டரில் உட்காந்து கஷ்டப்படுறதுனால தாங்க நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சிட்டி கண்ட்ரோல், ஆர்மி ஆஃபீஸர் பார்டர் கண்ட்ரோல். ஸோ இது ரெண்டு பேருமே சேர்ந்து நம்மளை கொடுக்குற சில சேஃப்டி தான் நம்ம இந்த அளவுக்கு சந்தோஷமாக இந்த இடத்துல வந்து நிம்மதியாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். காடு சிக்னலை விட மாட்டாங்களே. அந்த பிரதர் திரும்பி பார்க்குறாரு. ஓ மை காட், ரெட் அடிச்சிச்சுங்க, ரெட்டு போட்டுருச்சு பாருங்கள், டெம்பரேச்சர் ஹை. ஸோ ரெட் அடிச்சிருச்சு. கமான் போங்க, சீக்கிரம் போயிடுவோங்க. அந்த ரெட்டுன்னு வந்துட்டாலே டெம்பரேச்சர் ஓவர் ஹை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். தம்பி கார்லேருந்து எட்டிட்டு பார்க்குறாரு. கமான் சீக்கிரம் போயிடுவோம்.
எஸ் 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 திரும்பியாச்சுங்க. ஓகே, இங்கே கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும், அப்படி போக ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ரெட் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். வண்டி ரன்னிங் ஆக ஆரம்பித்தோடனே டெம்பரேச்சர்லேருந்து இறங்கிடுச்சு. ஏன்னா ரொம்ப நேரமாக டிராஃபிக்கில் இருக்கும், டக்குன்னு ஹீட் ஆகிடுச்சு. ஆனால் ஏன் இப்படி ஐயா இவ்வளோ சீக்கிரமாக ஹீட் ஆகுதுன்னு தெரியல. பரவாயில்ல, முள் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ ஆஃப் வந்துருச்சு பாருங்கள். அப்படியே இவ்வளோ நேரம் ரெட்டு காமிச்சிட்டு இருந்தது பார்த்தீங்களா? ஸோ ஒரு மாதிரி டேஞ்சரஸான ஹீட்டுன்ற மாதிரி காமிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஆஃப் இதுக்கு வந்துருச்சு பாருங்கள். கேஸ் நம்ம கோட்டூர் போகிற ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம். எஸ், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மவுண்ட் ரோடு வரப்போகிறோம். மவுண்ட் ரோடு வந்துவிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மோஸ்ட்லி வந்து ஒரிஜினல் சைலன்சர்ன்றதுனாலே அமைதி ஊர்வலம் மாதிரி போகுதுங்க. ஸோ பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் வண்டியை பார்த்துட்டு யாராவது திரும்பினா மட்டும்தான் உண்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட்ஸை பார்த்துட்டு திரும்புறது அதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. அச்சோ, திரும்பியும் டிராஃபிக்கா? திரும்பவும் டிராஃபிக். நம்ம டக்குன்னு ஒரு யூட்டர்னை பார்த்து திரும்பணுங்க. நம்ம அந்த ஓரம் போகணும், சீக்கிரம் போயிடுவோம். யூட்டன் 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 எங்கே இருக்கு? வண்டி ஸ்லோவாக போகுதுங்க. யூட்டன் எங்கே? யூட்டன் எங்கே? யூட்டனே இல்லையேங்க. பாருங்க, பிரதர் பார்க்குறாரு வண்டியை, ஸ்கூட்டர் பிரதர் பார்க்குறாரு. ஸோ பார்க்கும்போது இந்த மாதிரி பார்க்குற குட்டி குட்டி ரியாக்ஷன் தாங்க சூப்பராக இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு அதை புதுசாக ஏதோ பெருசாக இருக்குது, என்னப்பா அது அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கே யூட்டர்ன் வரும்னு நினைக்கிறேன். எங்கன்னு தெரில. யூட்டர்ன் வந்து உடனே யூட்டர்ன் போட்டே ஆகணும் இந்த இடத்துல. கட் பண்ணி ஏறிடுவோம். கேப் கிடைக்கும்போது தான் போகணும். போயிடுறா நட்ராஜ். ஓகே, ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து இன்னும் ஒரு 5 to 8 கிலோமீட்டர்ஸ் தாங்க ட்ராவல் இருக்கும். ஸோ நம்ம மெக்கானிக் அண்ணா கடைக்கு போயிடுவோம்.
ஓ ரைட், இங்கேயும் மெட்ரோவுக்கு போட்டிருக்காங்க பாருங்களேன். ஸோ அதனால தாங்க ரோடு இங்கேயும் ஜாம் ஆகிடும். எஸ், பாருங்களேன், சென்னையோட ஸ்பெஷல் டிராஃபிக் தான் ஸ்பெஷல்ன்ற மாரி டிராஃபிக்கே பயங்கர ஸ்பெஷலாக இருக்குது. ஃபால்கா, இன்றைக்கி உன்னை கொண்டு போய் கொடுக்க போகிறேன். ஆனால் இன்றைக்கி டே வந்து நான் உன்னை கொடுக்க போகிற டேக்கு முன்னாடி உன்னை யாராவது பிரபலமாக பயங்கரமாக உன்னை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா போட்டுறவும் வரல, தூட்டுறவும் வரலையேடா. என்னடா காரணம்? ஸோ சென்னையோட அண்ணா ஃப்ளைஓவர் வந்து ஏறுறோங்க. செம்ம. எத்தனை தடவை வந்தாலும் இந்த இடத்த வந்து சென்னையோட ஒரு பயங்கரமான ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருக்கிற ஒரு இடம் இது, சென்னையோட அண்ணா ஃப்ளைஓவர். ஸோ எஸ், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் அண்ணா கடைக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்க போகிறோம். எனக்கு இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு பெருசாக தெரிலங்க. அவர் கடையை நெருங்க ஐயோ வண்டி போக போதே அப்படின்ற ஒரு தாட்டு வந்து எனக்குள்ளே வந்து ஒரு பயங்கர கஷ்டப்படுத்துதுங்க. ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு சியூடா ஃபால்கா, எனக்காக இந்த அளவுக்கு உன்னை சேல்ஸ் பண்ணி உதவி பண்ணுற அளவுக்கு நீ வர. எஸ், ஒரு வழியாக நம்ம மெக்கானிக் அண்ணா கடைக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வண்டியை கொடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கிட்ட வண்டியை கொடுக்க போகிறோம். வண்டியை கொடுத்துருவோம். எஸ், ஐ திங்க் அவனை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். மிஸ் யூ ஃபால்கா, மிஸ் யூ. यस मालिक किधर है? दुकान में अभी आएगा। क्या हुआ भाई? ओ मालिक आ रहा ना, बस ஓகே, வண்டி கொண்டு வந்து விட்டாச்சுங்க. மெக்கானிக் என்ன பார்த்துட்டு பேசிட்டு கொடுத்துட்டு போவோம். எஸ், ஒரு வழியாக வண்டியை கொண்டு வந்து மெக்கானிக் அண்ணா கிட்டே கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் போயாச்சு. ஸோ இந்த ஸ்டோரி பற்றி நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக தான் அதை முடிக்கிறேன். ஸோ இவனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள், யார் இவனுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் வரப்போகிறா அப்படின்றதையும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அதில் முக்கியமான ஒரு பர்சன் வராரு, ஆல்டர்னேட்டு. ஸோ அவங்க தான் கொஞ்சம் நாளைக்கு நம்ம கூட சப்போர்ட் பண்ண போகிறாரு. பட் ஒரு லெஜெண்டான ஒரு ஆப்ஷன். ஓகே, கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டு, பட் இருந்தாலும் ஒரு யூனிக்காக நல்லாயிருக்கும். அதான் ஸோ நம்ம பையன் விட்டுருக்கேன். ஸோ ஃபுல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும்னாங்க. அதான் சொன்னேன், வண்டி 2 நாள் ஃபுல் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் கொடுங்கண்ணா, எடுத்து ஓட்டிக்கிறேன் அப்படின்னு. உன்னால் முடிஞ்சால் ஓட்டுப்பா, ஸ்ட்ரெயின் பண்ணி ஓட்டாது அப்படின்ட்டார். ஏன்னா முதுகுவலி சொல்லியிருந்தில்ல, அந்த பிரச்சனையால் தான். ஸோ சின்ன ஒரு இன்ஜுரியால் அதுக்கப்புறம் வண்டி சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு, நம்ம வண்டியை எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு, வண்டி யாராவது ஒரு கிட்ட கொடுக்கும்போது பெஸ்ட்டாக கொடுக்கணும், சர்வீஸ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க எதுவும் கஷ்டப்படக்கூடாதுல்ல அப்படின்ட்டு நம்ம கையிலேருந்து போகும்போது நல்லபடியாக போகணும். நம்ம பையன் பாருங்கள், அது இருக்கா அந்த இடத்துல. ஸோ பண்ணி முடிக்கட்டும். மீதி அப்டேட்ஸ்லாம் என்ன எதுவும் சொல்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் ஆப்ஷன் தோணலை. பார்க்கலாம். எஸ், எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நிஜமாக சொல்லப்போனால் ரொம்ப 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 ஹார்டான ஒரு சுச்சுவேஷனுங்க. பயங்கர ஒரு ஹார்டான சுச்சுவேஷன். நினச்சே பார்க்கல. மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
ஏன்னா இத்தனை நாள் நம்ம கூட இருந்த ஒரு ஃபால்கன் நம்மளை விட்டு போகிறான் அப்படின்றது அது என்னவோ தெரியலங்க. நான் என்னோட ஃபஸ்ட்டு ஃபால்கனும் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனால வெளியே போயிட்டான், இவனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெளியே போயிட்டான். ஸோ எனக்கு அடுத்தடுத்து என் கையில் இல்லாமல் போகும். எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சு, ஒருவேளை ஏன் நம்ம கையில் தங்க மாட்டேங்குது, நம்ம ஏதாவது அதிர்ஷ்டசாலி இல்லாமல் போயிட்டோமா அப்படின்ற அளவுக்கு கூட தோணிடுச்சு. பட் இருந்தாலும் மைண்டு நினச்சிக்கிட்டேன், ஓகே இல்லை, ஸோ நம்ம உடம்பு சரியில்லாதனால நம்மக்கிட்ட தங்க மாட்டேங்குது, சரி ஓகே பரவாயில்ல. பட் இருந்தாலும் ஸோ வண்டி நம்மளுக்காக ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்காக உதவி பண்ணுறான். மனுஷங்க உதவாத உதவியை வந்து வண்டி நம்மளுக்காக பண்ணுது. ஸோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்னொரு ஒரு பார்ட்னராக ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படி மனசை தேத்திக்கிட்டேன். ஸோ தேத்திட்டு அவனை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மனசே இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் விட்டுட்டு அந்த அண்ணா என்ன பண்ணாரு, மெக்கானிக் அண்ணா, நான் உங்களுக்கு ஒரு வண்டி தரப்பா, நீ அதை எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னாரு. எனக்கு அது கூட மைண்டே கிடையாது. ஸோ கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கேப் போட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப வெக்ஸான ஒரு சுச்சுவேஷன். ஸோ எல்லாருக்குமே இருக்கிறதாங்க ஒரு பைக் லவர்ஸ்க்கு நம்ம பிடிச்ச வண்டி கூடயே இருந்துட்டு நம்மளை விட்டு போகும்போது இருக்கிற வழி ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஏன்னா அதோட ஃபீல், அந்த அக்ரெசிவ் லூ, அந்த பவரு, அந்த இன்லைன் 4ஓட பவர் பீட்டு, அதெல்லாமே வந்து ஒரு ஃபீல் மாதிரிங்க. சரி பரவாயில்ல, நம்ம கைவிட்டு போயிட்டான். பட் இருந்தாலும் சீக்கிரமாக நம்ம லக் இருந்தால் அவனை மீட்டு எடுப்போம். இல்லைனா அடுத்து என்ன அப்டேட்டோ அதை நம்ம பார்க்கலாம். அது இப்போ கிடையாது, கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாமே என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்றதை அந்த லாஸ்ட் மூமெண்ட்டோட ஃபீல் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி இந்த வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டு போங்க. ஸோ நம்மளோட மிஸ்டீரியஸ் தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா அழகழகான வீடியோ கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ பாருங்கள், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். பைக்கை யார் ட்ரைவ் பண்ணாலும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரைடிங் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். காரை ட்ரைவ் பண்ணாலும் தூக்கத்தில் ட்ரைவ் பண்ணாதீங்க, சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். சேம் டைம்ஸ் நான் சொன்னல, அடுத்து சூப்பரான ஒரு செமையான ஒரு அப்டேட் நான் நம்ம ஃபால்கனுக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்ட்டு சீக்கிரமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. ஒரு சேடாக வேண்டாம், ஹாப்பியாக முடிப்போம். ஓகே, பாய்.